ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு ப்ளஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபி கேர் டிப்ஸ் பற்றி தான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குங்களா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இருக்குன்னா, உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட சொல்லலாம். குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான். ஸோ குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா ரொம்ப ஒல்லியாகவே இருக்கும். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு கவலையாக இருக்கும், நம்ம குழந்தையும் நல்லா கொலு கொலுன்னு புஷ்டியாக அமுல் பேபி மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் எல்லாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி நம்மளோட குழந்தைங்களை எப்படி நல்ல புஷ்டியாக கொலு கொலுன்னு கொண்டு வர்றது அப்படின்றதுக்கான உணவுகளை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரும். ஸோ அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேந்திரம் பழம் பவுடர் அப்புறம் நேந்திரம் பழம் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இப்போது இந்த நேந்திரம் பழம் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையானது இதில் வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு தேவை நேந்திரம் பழத்தோட காய், நேந்திரங்காய். ஸோ அதை கேரளா பனானான்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இது ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸில் இதுவும் ஒன்று. நமக்கு இதுக்கு தேவையானது நேந்திரங்காய், புகை போடாதது. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற பழம் எல்லாமே ஒரிஜினலாக மரத்தில் காய்ச்சது கிடையாது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புகை போட்டு பழுக்க வைக்கிறது தான். ஸோ அப்படி புகை போட்டுட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் பழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த காய் நமக்கு தேவையில்லை, புகை போடாத நேந்திரங்காய். ஸோ இது எங்கே கிடைக்கும்? நாங்கள் சிட்டியில் இருக்கோம், எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் சிப்ஸ் போடுறாங்களே அந்த கடையில் கேட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் காய்கறி கடைகளில் நேந்திரங்காய் இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நேந்திரங்காய் வாங்கலாம். ஒரு காயோட ரூபா 5 ரூபா இல்லை 6 ரூபா அப்படி தான் இருக்கும். அப்போது நம்மளோட டோட்டல் காஸ்ட்டே இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் ஆகும்? ஒரு 10 ரூபா 15 ரூபா, இல்லை மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமாக பவுடர் ரெடி பண்ண போகிறோன்னா 50 ரூபாய்க்கு மேலே போக போகிறதில்ல. ஸோ அப்போ இது காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ளஸ் சத்தாகவும் இருக்குது. ஸோ இந்த எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நேந்திரங்காயை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா? ஸோ அதனால் அதை நல்லா கழுவிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நேந்திரங்காயோட 2 சைடையும் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் காயோட தோலை உரிக்கிறோம். தட் மீன்ஸ் அந்த தொலியை உரிச்சிட்டு நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஸ்லைசர் இருக்கும். அந்த ஸ்லைசரில் ரொம்ப நைஸாக, இப்போ பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப நைஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக ஸ்லைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு காயும். ஸோ ஸ்லைஸ் பண்ணதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஷீட்டில், தட் மீன்ஸ் அந்த ட்ரேசிங் ஷீட்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிளேட்டில் ஷீட் வச்சு அந்த ஷீட்டு மேலே இந்த ஸ்லைஸ் பண்ண பனானாஸை நம்ம வச்சிரும். ஸோ அதை ஒரு வெயிலோ இல்லை நிழல்லையோ ஒரு 2 இல்லை 3 நாளுக்கு நல்லா காய வைக்கணும். காய வச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கையை வச்சு உடைச்சிட்டிங்கன்னா உடையிற மாதிரி நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா காய வைக்கணும். காய வைக்கிறது மேலே ஷீட் போட்டு காய வைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். காய வைக்கிறது நல்ல பத்திரமான இடத்துல பார்த்து காய வைங்க. இப்போது அந்த காஞ்ச காயை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். ஸோ நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு தேவையான நேந்திரம் பழ பவுடர் நமக்கு கிடச்சிருச்சு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதில் 1 ஸ்பூன் இந்த நேந்திரம் பழ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா பபுள்ஸ், நம்ம கேசரி கிண்டும் போதெல்லாம் பபுள்ஸ் வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்னென்னா, சின்னதாக 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் அதாவது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த காரணம் கொண்டும் குழந்தைங்களுக்கு ஜீனி கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம குழந்தைங்களோட லைஃப்பை நம்மளே கெடுத்துக்க வேணாம். வெல்லம் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில் இந்த நேந்திரப்பழம் கஞ்சியை நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேந்திரப்பழ பவுடர் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் இதை மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தீங்கனாலே உங்கள் குழந்தைங்க நாளடைவில் என்னென்னா நல்லா கொலு கொலுன்னு புஷ்டியாக வந்துடும். ஸோ இன்னும் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேந்திரம் பழத்தில் இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் 1. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை 2. ஸோ அடுத்தது நியூட்ரிஷன் ஃபுட்டு 3. அடுத்தது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பழம் சாப்பிட்டா செமிக்காமல் இருக்குமோ அந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ அடுத்தது காஃப் கோல்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா காஃப் கோல்டு வரும், குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். ஆனால் நேந்திரம் பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காது. குழந்தைங்களுக்கு 2 வாழைப்பழம் கொடுக்கலாம். 1 நேந்திரம் பழம்,
அதாவது கேரளா பனானா, இன்னொன்னு மட்டிப்பழம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த 2மே நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, சளி பிடிக்காது. நேந்திரம் பழத்த இந்த மாரி பவுடரா பண்ணியும் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா குடுக்க முடியாது. டைரக்ட்டா வந்து குழந்தைங்களுக்கு குடுக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னா, நேந்திரம் பழத்த ஒரு இட்லி தட்டுலயோ, இல்ல எதுலயோ வந்து நம்ம வேக வச்சு, அத நல்லா லைட்டா நல்லா மசிச்சு, அந்த பழத்த வந்து நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ஸோ 2மே குடுக்கலாம். பவுடராவும் குடுக்கலாம். இத மாரி வேக வச்சு நல்லா மசிச்சும் நம்ம குடுக்கலாம். 2மே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் நேந்திரம் பழத்தில பார்த்தோம் அப்படின்னா, பிரெயின் டெவலப்மென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையானது. இவ்வளவு சத்தான நேந்திரம் பழ பவுடர யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இதனால பெனிஃபிட் ஆவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்ட தவிர இந்த மாரி நம்ம வீட்டிலேயே குடுக்குற ஐட்டம்ஸ குடுத்தோம்னா, நல்ல குழந்தைங்க ஹெல்த்தியா கொலு கொலுன்னு வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ தேவை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.